ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ரேஷ்மா ஆசாத். ஸோ இன்றைக்கி எனக்கு சார்கிட்ட ஒன் டு ஒன் கால் பேசுகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிச்சு. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஆக்சுவலி எனக்கு பல வருஷங்கள் தெரியாத ஒரு விஷயங்கள், பல வருஷங்களாக என் மனசில் இருந்து கோபப்பட்டு கொண்டிருந்த விஷயங்களுக்கு என்ன அப்படின்னா, இன்றைக்கி பேசின அந்த காலில் ஒரு சொல்யூஷன் கிடச்சிச்சு. அப்படிங்கும்போது என்னால் என்ன சொல்கிறதுனே தெரியல. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மனசே ரொம்ப ரிலாக்ஸ்டாக அந்த மாதிரி இருக்குது. ரியாலிட்டி என்ன அப்படின்றது புரிஞ்சிச்சு. இன்னும் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு அப்புறம் தெரிஞ்சிருச்சுன்னா அது லைஃப் ரொம்ப கஷ்டமாக மாறி இருக்கும். அது இப்போவே தெரிஞ்சதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உண்மையாக சொல்லப்போனால் சாரோட வாய்ஸாக இருக்கட்டும், சாரோட எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், சார் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 ஒரு ப்ரெஷியஸ் ஆனது. அது அந்த வலியில், அந்த பெயினில் இருக்கிறவங்களால மட்டும்தான் அதை உணர முடியும். இது ஒன் டு ஒன் கால் தானே. நம்மளுக்கு தெரியாதது என்ன இருக்குது அப்படின்றது இல்லாமல் நம்மளையே சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ரோச் தான் சார்கிட்ட பேசும்போது இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஸோ அதனால் எல்லாருமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் நமக்கு ரொம்ப ஃப்ரீ ஆஃப் சர்வீஸ். இது ஒரு ஹியூமனிட்டி, ஒரு ஃப்ரீ ஆஃப் சர்வீஸ் இருந்தால் மட்டும்தான் அதை பண்ண முடியும். சாரோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி அவ்வளோ பிஸி ஸ்கெடியூல்ஸில் நம்மக்கிட்ட நீங்கள் எப்போ ஃப்ரீன்னு கேட்டு நம்மக்கிட்ட பேசுகிறதுக்காக நம்மளுடைய ப்ராப்ளம் ஒருத்தவங்க ஹீல் பண்ணுறாங்க அப்படின்னா இட் இஸ் அ கிரேட் திங். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி. ஸோ என்ன சொல்கிறது, ரொம்ப கிளியரான மாதிரி இருக்குது. ரொம்ப மங்களாக இருந்த விஷயங்கள், மங்களாக இருந்த பார்வைகள், மங்களாக இருந்த உறவுகள் எல்லாமே ஒரு நல்ல பார்வையில், நல்ல கோணங்கள் எனக்கு திருப்பி கிடைச்சதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.